ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம். இலங்கையில் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அல்லது நடுப்பகுதியில் இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டுக்காக தற்போது செலுத்தப்படும் தொகையை செலுத்தி குறித்த இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள விரும்பும் மக்கள் அக்டோபர் மாதம் வரை காத்திருந்து பெற்றுக்கொள்வது சிறந்தது எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இவ்வாறு இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் புதிய வசதிகள் மற்றும் சிப்புடன் கூடிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போது ஒரு நாளுக்கு 1000 இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் வீதம் மாத்திரமே வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மிக அவசரமாக கடவுச்சீட்டை பெற இருப்பவர்கள் மாத்திரம் சாதாரண கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளுமாறும் அக்டோபர் மாதத்திற்கு முதல் அனாவசியமாக கடவுச்சீட்டை பெறுவதை தவிர்க்குமாறும் அவர் கூறியுள்ளார். மொனராகலை மாவட்டத்தில் அலுப்புத்த கிராமத்தில் வீதி புனர் நிர்மாணம் செய்யும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கான ஆதரவை அலுப்பத்தை வாழ் மக்கள் வழங்கி வருகின்றனர். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.